ஸோ படத்தில் மேட்டர் இல்லை, மேட்டர் தான் படமே. இந்த மாதிரியான ஒரு டேக்லைன் வந்துருச்சுனாலே ஜாலியாக குதிச்சிட வேண்டியது தான். சரிங்களா? இதை வந்துட்டு நான் திடீர்னு விடுவேன், எப்போ விடுவேன்னு எனக்கே தெரியாது. அதனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹைப் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் வந்து அப்போ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ அதையும் பண்ணுங்க. படத்துடைய பேர் லவ், டைரக்டட் பை ஜாஸ்பர் நோவ். இவர் வந்து ஒரு சாதாரண டைரக்டர்லாம் நினைக்காதீங்க. இவருடைய படங்கள் பார்க்குறதுக்கே ஒரு தனி மைண்ட் செட், தனி கட்ஸ் வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு ராவாக எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். இவருடைய இர்ரிவர்சிபிள் படம்லாம் ரொம்ப ஃபேமஸ். படமே ரிவர்ஸில் போகும். மோனிகா பெலுச்சி தான் நடிச்சிருப்பாங்க. முடிஞ்சால் அதை பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு நான் லீனியராக தான் சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் சீன் தான் நானே ஷாக் ஆகிட்டேன். அந்தளவுக்கு காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ராவாக இருக்குது. சென்டிமெண்டல் செக்ஷுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தங்க மேலே எமோஷனலாக பாண்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே இவங்களுக்கு செக்ஷுவல் அட்ராக்ஷனே வரும். ஸோ இப்படி இருக்கும்போது எலக்ட்ரா மேலே லவ் வருது. எலக்ட்ரா எப்பவுமே பாஸ்டில் தான் இருக்கிறா, ப்ரெசண்ட்டில் கிடையாது. ஸோ மர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே சிக்கி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் எலக்ட்ரா எங்கே போனான்னு தெரியாமல் அந்த ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருப்பார். அந்த ஒரு மெமரிஸ், அந்த பாஸ்ட் லைஃபு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பார். அந்த ஒரு இதுக்குள்ளே சிக்கி தான் இருப்பார். ஸோ இவங்களுடைய எலக்ட்ரா வரக்கூடிய எல்லா காட்சிகளுமே பார்த்தீங்கன்னா இவருடைய மெமரிஸ் தான். மெமரிஸு அதை தான் வந்துட்டு ஒரு நாலு நேராக பாஸ்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு வரும். அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி தான் வந்துட்டு இந்த ஸ்டோரி நரேட்டிவே இருக்குது. ஸோ எலக்ட்ரா வந்து மர்ஃபி கிட்ட ஒரு ஓபியம் கொடுத்து, நான் இல்லாதப்போ நீ இதை யூஸ் பண்ணு, அப்போ நான் அவங்க கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஓபியம் வந்துட்டு யூஸ் பண்ணுவார். அதை யூஸ் பண்ணி அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு எலக்ட்ராவுடைய மெமரிஸ்குள்ளேயே அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பார். ஸோ அப்படி தான் போகும். ஸோ அப்படி போகும்போது எலக்ட்ரா கிட்ட மர்ஃபி வந்து கேட்பாரு, உனக்கு அதிகப்படியான ஃபேண்டசி என்னன்னு கேட்கும்போது எலக்ட்ரா எனக்கு த்ரீசம் பண்ணணும் ஒரு பிளாண்டி கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இதனால இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிற பிளாண்டான ஓமியை வந்துட்டு த்ரீசம்க்கு கூப்பிடுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து த்ரீசம் பண்ணுறாங்க. இந்த த்ரீசம் பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய டியூரேஷன் ஓடும், அந்தளவுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி வந்துட்டு இந்த த்ரீசம் பண்ணி வந்து கடைசியில் மர்ஃபிக்கே பார்த்தீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆயிரும். ஏன்னா எலக்ட்ரா வெளியே போகும்போது இந்த பிளாண்டு கூட தனியாக மேட்ரு பண்ணிடுறாரு. இந்த மேட்டரில் பார்த்தீங்கன்னா காண்டம் உடஞ்சிருது. ஸோ இதனால அவங்க வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு உடச்சிருக்குது. ஏன்னா இது பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா சினிமாவே உடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க. அது வந்துட்டு இவரே வந்துட்டு இந்த படத்தில் வந்து டைலாக்காகவே வச்சிருப்பாரு. ஏன்னா மர்ஃபி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் டைரக்டர் மாதிரி தான் வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த படமே எடுத்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். நிறைய கான்ட்ரவர்சிலாம் இந்த படங்களில் வந்துச்சு. நிறைய இடத்துல பேன் பண்ணாங்க. ஏன்னா இது இப்போ 25 ஆகுது. நான் இப்போ ஓப்பனிங் சீன் பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு இப்பவே எப்படி இருக்குன்னா, இப்போ 2015 இந்த படம் வரும்போது எப்படி இருந்திருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த படம் என்னன்னா போனோகிராஃபிக்கும் ஆர்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸை வந்து இந்த படம் சொல்லியிருக்கு. அதுதான் மேட்ரு. இதை வந்து ஒரு யூத்துக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பண்றாங்க இவங்க வந்துட்டு பண்ணாத விஷயமே இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து ஒருத்தன் ஒருத்தி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் இவங்களுக்குள்ள கிடையாது. இவங்க வந்து யார் கூட வேணா செக்ஸ் வச்சுக்கலாங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக தான் இருக்காங்க. ஆனால் எலக்ட்ரா ஓப்பனாக இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மர்ஃபி வந்து இல்லை. ஸோ இந்த ஆம்பளைங்களே இப்படிதாங்கிற மாதிரி, அதாவது இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் காட்டியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரா வரதை காட்டலை. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா மர்ஃபியை பற்றினது தான். அப்போ வந்து மர்ஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த லவ்னால என்ன ஆகுதுன்னா இன்செக்யூரிட்டி, பொசசிவ்னஸ், செல்ஃப் டவுட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே வருது. இதையெல்லாம் தான் வந்துட்டு இந்த படம் வந்து ஹேண்டில் பண்ணுது. லவ் அதை வந்துட்டு புனிதப்படுத்தணுங்கிற மாதிரி தான் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க. நீ யார் கூட வேணா மேட்ருச்சு, ஆனால் நீ வந்துட்டு நம்ம 2 பேரும் பிரியக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கும். அது படத்துல சில இடத்துல வந்துட்டு கிளாரிட்டியா சொல்லாம இருந்திருந்தாலும் ஸோ இதை தான் வந்து சொல்ல வராங்க. ஸோ அந்த பிரிவு 2 பேத்துக்குமே இருக்குது. அது ஏன்னா எலக்ட்ரா என்ன ஆனாங்கிறதே வந்துட்டு நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. ஸோ எலக்ட்ரா வந்து ஒரு டோப் கையா இருந்திருக்கலாம், அதனால ஓவர் டோஸ் ஆகிருக்கலாம், இறந்துருக்கலாம், அவ என்ன வேணாலும் ஆயிருந்திருக்கலாம். பட் அவங்களுடைய மேல் வெர்ஷனாக தான் வந்துட்டு மர்ஃபி இருக்கிறார். ஏன்னா இந்த சைடு என்னென்னலாம் அனுபவிச்சாரோ அதை எல்லாமே எலக்ட்ராவுமே அனுபவிச்சிருப்பா. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த செக்ஷுவல் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். இவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் சொல்றதுக்காக தான் இவ்வளவு எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்கலாம். அது பார்க்குறவங்களோட கண்ணோட்டத்தில் இருக்கு. ஏன்னா எலக்ட்ரா வந்து எக்ஸ் லவர் கூட வந்துட்டு போகும்போது
இவன் வந்து காண்டாகி அதனால வந்துட்டு கேஸில் அவன் அப்போல்லாம் சொல்லுவான், அமெரிக்காலெல்லாம் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். அந்த சீன்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த டாக்ஸிக்கா அந்த யூத்ல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி இதை எடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. படத்துல கலர்ஸ் யூஸ் பண்ணது, சவுண்ட் யூஸ் பண்றது, இவர் வந்து இதுல வந்து கில்லாடி. அதனால வந்து எல்லாமே பட்டையை கிளப்புவார். ஒரு படம் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல இருந்து ரிவர்ஸ்லயே போகும். அதாவது பேர் போடுறதுல இருந்து வரும் ஸ்டார்டிங். அந்த அளவுக்கு வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இவரு. இந்த படத்திலேயே ஒரு டைலாக் வரும், இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபேக்கு, இவங்களால வந்துட்டு ஒரிஜினலா காட்ட முடியாது ஒரு விஷயத்த, அதை வந்துட்டு இது பண்ணுவாங்கங்கிற மாதிரி அதை உடச்சுதான் இதை வந்துட்டு எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு நியூடிட்டியை, இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் இதை வந்து ஒரு அன்ஃபில்டர்டா வந்துட்டு எடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த அளவுக்கு பண்ணது இல்லைன்னு தான் தோணுது. இப்போ அதே மாதிரி எலக்ட்ராவுமே சொல்லுவா, எனக்கு வந்துட்டு லவ் வந்து ஒரு பெயின்ல கொண்டு போய் முடிஞ்சிருமோங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இந்த மாதிரியான நான் அதுக்கு சூசைட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்துல வந்து அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஹியூமன்ஸோடைய அந்த எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ள நடக்கும். அதுவும் யூத்தா இருக்கும் போதெல்லாம் என்னென்ன மாதிரியான சிந்தனைகள் வரும், என்னென்ன மாதிரி இருக்கும், இந்த பிரிவுகளை எல்லாம் வந்துட்டு அந்த சமயத்துல வந்துட்டு கடந்து வர முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னே சொல்ல முடியாது. அந்த பொசிஷன்ஸ் தான் இந்த படம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு சொல்ல வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாவே முழுக்க முழுக்க செக்ஷுவாலிட்டி தான். ஸோ வந்துட்டு சீன் பை சீன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்க வந்து இது ஒரு பொனோகிராஃபியா பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான படம். அது அது உங்க கையில தான் இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ சான்ஸ் கிடைச்சா பாருங்க.